அணுசக்தி உற்பத்தியில் தனியார் முதலீட்டை 100% அனுமதிக்கும் மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. இந்த மசோதா அணுசக்தியை விரிவுபடுத்துதல், தனியார் பங்களிப்பை அனுமதித்தல் மற்றும் 2047ஆம் ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தி திறனை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த துறை இதுவரை அரசு நிறுவனங்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மசோதா மூலம் தனியார் நிறுவனங்கள் அணுசக்தி துறையில் நுழைவதை அனுமதிக்கிறது. மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அணுசக்தி துறைக்கான இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், மின் தேவை அதிகரிப்பே அணுசக்தி மசோதாவுக்கு காரணம் என்றார். தனியார் பங்களிப்பையும் பாதுகாப்பையும் இந்த மசோதா உறுதி செய்வதாகவும் தெரிவித்தார். இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த போதிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது.